இப்போ நீங்க இந்த விஷயத்த சொல்றச்ச எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. இந்த பாலஸ்தீன் ம். விவகாரத்தை குறித்து இங்க இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெரிய அளவுல மாநாடு மாரிலாம் நடத்தியிருந்தாரு. அதே ம். மாரி ஈரான்ல இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. பாலஸ்தீனுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்கள், ஈரான்ல நடக்கக்கூடிய விவகாரங்களை குறித்து பேச மாட்டேன்றாங்க. ஈரான்ல அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்கள் புரட்சி பண்றாங்க. ஒரு பெரிய சிவில் வாரே நடந்துட்டு இருக்கு. இத மாரி ம். பண்றவங்கள ல் ஆயிரக்கணக்கானவங்கள கொன்னு குவிச்சிருக்காங்க. இத ம். இது அஃபிஷியல் நியூஸாவே வெளிய வந்திருக்கு. பட் இப்போ வரைக்கும் ஆமா. நம்மளுடைய ஊடகங்கள், தமிழக ஊடகங்கள் அது குறித்து வாய தொறக்கல. இங்க இருக்கக்கூடிய ம். பெண்ணிய போராளிகள் அது குறித்து பேச மாட்டேன்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, கொன்னு குவிக்கிறாங்க. பட் அவங்க அத பத்தி ம். கவலையே இல்ல. தொடர்ந்து காசா பத்தி பேசுறாங்க, பாலஸ்தீன் பத்தி பேசுறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஈரான குறித்து யாரும் பேச மாட்டேன்றாங்க. அதே மாரி தான். உண்ம. இப்போ நீங்க இந்த விஷயத்த ரைட். சொன்னீங்களே ப்ரோ, இந்த பெண்கள் குறித்து நம்ம ம். பேசிட்டு இருக்கும்பொழுது, ம். இஸ்லாமிய மார்க்கத்தில பெண்களுடைய சுதந்திரம் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் நம்ம அங்கிருந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிட்டு, இந்த பக்கம் இந்த விவகாரம் குறித்து கொஞ்சம் பேசலாம் ம். ப்ரோ. பெண் சுதந்திரம். ரைட். இது எப்படி இருக்கு? நீங்க ஓகே. நெறைய புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க. நான் நெறைய நியூஸ் தான் ம். பார்த்துருக்கேன். நீங்க இந்த ம். அ இ புத்தகங்கள் மூலியமா நெறைய விஷயங்கள் நம்ம சென்சார் அன்கட் வெர்ஷன்ன்ற மாரி சொல்லலாமா? அன்கட் வெர்ஷன் ம். புத்தகங்களா தான் ரைட். நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா வீடியோஸ்ல நம்மளால ம். சில விஷயங்கள் பேச முடியாது. பட் பட் ம். புத்தகங்கள்ல அத மாரிலாம் எந்த தடையும் இல்ல. ஸோ நீங்க ஆமா. படிச்சிருக்கீங்களா ப்ரோ? இத பத்தி ஏதாச்சும் புத்தகங்கள் இருக்குங்களா? பெண்கள் சுதந்திரம் ஆமா. குறித்து, இஸ்லாமிய கரெக்ட், மார்க்கத்துல. கரெக்ட். நெறையவே இருக்கு. அ அங்க உள்ள மனித உரிமை அ அங்க உள்ள மனித உரிமை அ அமைப்புகள் வந்து நெறையா இருக்காங்க. அவங்க வந்து இத பத்தி ரொம்ப டீப்பரா விஷயங்கள்லாம் ஸ்டடி பண்ணி, பல விஷயங்கள் வந்து அவங்க போட்டிருக்காங்க. அதுல ஒரு அமைப்பு வந்து ரவதாரி அப்படின்ற ஒரு அமைப்பு ஒண்ணு உண்டு. அவங்க வந்து நெறைய இந்த மாரி பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. முக்கியமா அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஆப்கானிஸ்தான்ல உள்ள பிரச்சனை என்ன? அதுலயும் பெண்களுக்கான பிரச்சனை என்ன? அதனுடைய மூலம் என்ன? அவங்க ஏன் இப்படி ட்ரீட் பண்றாங்க? அப்படின்றதுலருந்து ஆரம்பிச்சு நெறைய பேப்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஆ அண்ட் ரீடிங் லோலிட்டா இன் தெஹ்ரான் அப்படின்ற ஒரு புக் ஒண்ணு உண்டு. இது மாரி லோலிதா மாதிரியான புத்தகங்கள், இந்த மாரி நாவல்ஸ், பெண்களுக்கான நாவல்ஸ வந்து படிக்கிறதுக்கு அங்க வந்து எந்த அளவுக்கு பெர்மிஷன் உண்டு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. ஓகே. ஆ இந்த மாரி வந்து காதல் சம்மந்தப்பட்ட இந்த ரொமான்ஸ் நாவல்ஸ்லாம் அங்க வந்து படிக்கக்கூடாது அப்படின்ற மாரி பேன்லாம் அங்க உண்டு. ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்றாங்க. அப்ப எப்படி இதெல்லாம் படிக்க விடுவாங்க? அதுக்கு தான் அப்போ ஸ்கூல் அனுப்ப மாட்டேன்றாங்க. ரைட், ரைட். அப்போ இவங்க வந்து எப்படி வந்து இவங்க வந்து கொண்டு வராங்கன்னா, நம்ம வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்ற பெயர்ல அவங்களுடைய பேசிக் ரைட்ஸே இவங்க வந்து எடுத்து விட்டுர்றாங்க அப்படின்றது தான் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்காலர் ஒருத்தர் இருக்காரு. அப்தில் ஹமீதுன்னு நெனைக்கிறேன் அவருடைய பெயர். அவர் வந்து இந்த மாரி ஆப்கானிஸ்தான்ல இந்த மாரி பெண்களை வந்து இவங்க ஏன் இப்படி ட்ரீட் பண்றாங்கன்ற மாரி ஒரு பெரிய ஒரு தீசிஸ் ஒண்ணு அவர் எழுதியிருப்பார். அந்த தீசிஸ்ல அவரு அவரு பேசியிருப்பாரு. தாலிபான வந்து அவரு நேரா போய் பேசியிருப்பாரு. தா அ தாலிபான் லீடர்ஸ போய் நேரா போய் பேசி, அவங்களுடைய ஒரு சில விஷயங்கள வந்து லைவா அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு, அவர் வந்து பேசியிருப்பாரு. அவரு என்ன முக்கியமா அவரு அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னா, இவங்க வந்து தே ஆர் டோட்டலி இன்செக்யூர் அப்படின்ற வார்த்தைய அவர் வந்து பயன்படுத்தியிருப்பாரு. ம். இவங்க அ ஆட்சியில நம்ம வாழணும், நம்ம வந்து ஆட்சியில நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இஸ்லாம்ல உள்ள அந்த அடிப்படைவாத விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாரி ம். விஷயங்கள நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில தேவைகள்லாம் உண்டு. இப்படி பண்ணணும்னு சொல்லி. அந்த விஷயங்கள நம்ம கொண்டு வரணும். இப்போ இப்போ இந்த ஏன்ஷியன்ட் லாஸ் இருக்கும் இல்லையா? கிபி 600கள்ல அது இஸ்லாம் பரவுன காலகட்டத்தில, அவங்க வந்து எதெல்லாம் அவங்க ஆட்சிய வந்து எங்கெல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ, அங்க வந்து அவங்க ஒரு சில லாஸ வந்து அவங்க எடுத்துட்டு வந்து குடுத்துருப்பாங்க. அவங்க அந்த லாவ வந்து இவங்க ஃபாலோ பண்றதுக்காக. அந்த லாவ வந்து இவங்க எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ, அங்கெல்லாம் நடந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அங்க பெண்களுக்கான அந்த ரைட்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு இவங்க வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ ம். அவரு என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து அ பெண்கள வந்து பாலியல் ரீதியாக பயங்கரமா இவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்றதையும் அவரு பேசியிருப்பாரு. ம். ஒவ்வொரு தாலிபான் லீடரும் பார்த்தீங்கன்னா 4 ஒய்ஃப், 5 ஒய்ஃப் வச்சிருப்பாங்க. அ ஒய்ஃப் அப்படின்றது லீகலா. அத தாண்டி ஓகே. கான்குபைன்ஸ் அதாவது சைட்ல அந்த மாரி பெண்கள் நெறைய பேர் உண்டு. அந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா 15 வயசு இந்த மாரி தான். அப்ப இது அவங்களுக்கு அலவுடு. ஓகேவா? இவங்க என்ன சொல்லுவாங்க, பெண்கள் வந்து அடக்க ஒடுக்கமா இருக்கணும் அப்படின்னு பேசுற இவங்க தான், பெண்கள நாங்க காப்பாத்துறோம்ன்னு பேசுற இவங்க தான், நெறைய பெண்கள வந்து அவங்களுக்காக கூட வச்சுப்பாங்க.
நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐஎஸ்ஐஎஸ் லீடர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் மறந்து போயிருச்சு. அவர் வந்து இறந்துட்டார். ட்ரம்ப் கூட பேசியிருப்பார் தெரியுமா? ஹீ டைட் லைக் எ டாக் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். அல் பக்தாதி அப்படின்ற ஒருத்தர் ஐஎஸ்ஐஎஸோட தலைவர். அல் பக்தாதி வந்து அவரை கேப்சர் பண்ணப்போ, அமெரிக்க கவர்மெண்ட் வந்து அவரை கொலை பண்ணி அவரை காலி பண்ணப்போ, அவர் கூட வந்து ஒரு வெள்ளைக்கார லேடியை வந்து இவங்க காப்பாற்றினாங்க. அவங்க யாருன்னா, அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. அவங்கள பிடிச்சிட்டு போய் இவன் ஸ்லேவாக வச்சுருந்தான். அவங்களுடைய பாலியல் தேவைகளுக்காக செக்ஸ் ஸ்லேவாக வச்சுருந்தான். அப்போ இதே மாதிரி நிறைய பேர், இதே மாதிரி பின்லேடனை அரெஸ்ட் பண்ணுறப்பையும் இதே மாதிரி தான். அவனை காலி பண்ணுறப்போ இவங்க பாகிஸ்தான் உள்ளே போய் அடித்தப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 ஒய்ஃப் இருந்தாங்க இல்லையா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, பெண்களை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போது ஃப்ரீடமே கிடையாது. ஒன்று படிச்சுட்டா, இந்த பொண்ணு வந்து படிச்சுட்டானா, அவள் தனியாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டானா, அவளே பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டானா, இவளுக்கு வந்து நம்மளுடைய தேவை இருக்காது, இவள் வந்து நம்மளை சார்ந்து வாழ மாட்டா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு உண்டு. அப்போ பெண்களை வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியாக நம்ம பயன்படுத்தணும்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அவங்கள படிக்க விடாத, அவங்கள வெளியே விடாத. இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வெளியவே வர்றது இல்லையா. இவங்க போட்டிருக்காங்க பாருங்களேன், 48% பெண்கள் வந்து அவங்க வீட்டை விட்டு ஒரு நாளில் ஒரு வாட்டி கூட வந்தது கிடையாது. அப்போது 100% வந்து முழுக்க அவங்கள வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு கைதி மாதிரி தான் அவங்கள வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ இன்னொருத்தவங்க கூட அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க. அவனுக்கு 4 ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்கள இந்த பொண்ணு வந்து நாளோட நாளாக சேர்ந்து வாழ வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அங்கே வந்து லெஜிஸ்லேச்சரில் சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட்ட ஒரு விஷயம். முக்கியமாக தாலிபன்ஸ் அதை வந்து ரொம்ப ஓப்பனாக அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்றைக்கி மற்ற நாடுகள் கூட அவங்களுக்கு அக்ரிமெண்ட்ஸ்லாம் உண்டு, அவங்களுக்கு ட்ரேட் யூனியன்ஸ்லாம் உண்டு, ட்ரேட் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, வெளிய உறவுலாம் அவங்களுக்கு உண்டு. அப்படி இருந்துமே யாருமே அவங்கள கண்டிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. கண்டித்தாலுமே இவங்க கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. இவங்க பண்ணுற எந்த விஷயத்தையுமே வெளியே உள்ள இந்த ஆட்கள் வந்து கேட்குறதுக்கும் யாரும் பண்ண மாட்றாங்க. அதான் ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயம். அந்த பெண்களுடைய நிலைமைன்றது அவங்க டூம்டு தான். அவங்க வேறு வழியே இல்லை, அப்படி தான் வாழ்ந்தாகணுன்ற மாதிரி அப்படி தான் இன்றைக்கி வந்து மாறியாச்சு. ரீசெண்டாக இந்த ஆப்கான்லேருந்து ஒரு அமைச்சர் ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு வந்திருந்தார். அப்போ வந்து ஆமாம். இங்கே இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் அவர் வந்து பெரிய தெய்வம் மாதிரி வர்ஷிப் பண்ணுற மாதிரி அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர் வீடியோஸ்லாம் போட்டு இன்ஸ்டாகிராமில் மியூசிக்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாரு. அவருக்காக ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வைக்கிறாங்க. பெண்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பெண்கள் ஜேர்னலிஸ்டாக இருந்தாங்கன்னா வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, இன்னொரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி ஒட்டுமொத்தமாக எல்லாருமே பெண்கள் தான் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு கேள்வி மேலே கேள்வியே கேட்குறாங்க. அந்த மனுஷன் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் போல், இப்படி ஒரு நிலைமையை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அங்கே லேடி ஜேர்னலிஸ்ட் வந்து கேள்வி கேட்குறச்சு அவர் ஃபேஸை பார்க்கும்போதே நமக்கு அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா, அவர் ரொம்ப அன்ஈஸியாக இருக்கார். ஃபேஸில் நல்லாவே அவரால் உட்காரவே முடியல. எப்படி இவங்கெல்லாம் கேள்வி அப்படின்ற மாதிரி எப்படி இப்போ ஒரு பொண்ணு எப்படி எங்களை கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபேஸே இருந்தது. பட் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஹீரோ வர்ஷிப் பண்ணுறாங்க. ஹீரோ வர்ஷிப் இல்லை, காட் வர்ஷிப் பண்ணுறாங்க. கடவுள் மாதிரி பார்க்குறாங்க, அவ்வளோ பேர் ஓடி போகிறாங்க. அது பார்க்கறது ஒரு மாதிரி விசித்திரமாக இருந்தது. ஏன்டா அந்த ஆளுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது, எப்படா இன்றைக்கி இப்படி போனேன்னா ஒரே மதம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்க இஸ்லாமியர்களாகவே பார்க்கறது இல்லை, மதிக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும்பொழுதும் இவங்க